இன்றைக்கி என்ன ஒரு மெசேஜ், என்ன ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பார்ப்போம். ஸோ சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து என்னது, ஓகே, ஓ நினச்சேன் எனக்கு இது வரும்போதே இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, பதட்டம், சரியான ரெஸ்ட் இல்லாமல் தூக்கம் இல்லாமல்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த எனர்ஜி எனக்கு அப்போயே தெரிஞ்சது, கரெக்டாக வந்துருச்சு. சரி, இந்த பர்சன் ஓகே, ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? உங்களுடைய பர்சன் வந்துட்டு நேரடியாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா கூட அதை நேரடியாக ஃபேஸ் ஆஃப் பண்ண தயங்குவாங்க, பயப்படுவாங்க. அதாவது மறைமுகமாக தான் எல்லா விஷயங்களும் அவங்களால பண்ண முடியும், நேரடியாக அவங்களால வந்து பண்ண முடியாது, ஃபேஸ் ஆஃப்க்கு வரவே முடியாது. சரி, அவங்களுக்கு ஒரு ஒரு உண்மையிலே அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு தான் ஒரு தாக்கம் கொடுத்துருக்குது, உங்கள் சைடு தான் ஒரு 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 சில ட்ராமாஸை உருவாக்கியிருக்கு அப்படின்னா எஸ், உண்மைதான். ஆனால் அந்த பர்சனை பொறுத்த வரைக்குமே ஜென்ரலி அவங்க லைஃப்லேயும் சரி, அவங்களுடைய பாஸ்ட் விஷயங்களையும் சரி, ஒரு சில ட்ராமாஸோ ஒரு சில விஷயங்களோ அவங்க ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹீலிங்கிறதே இல்லை. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுடைய அந்த லவ், உங்களுடைய அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சமாதானப்படுத்துறது, அவங்க அவங்க கஷ்டத்தில் இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்ததுங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே வந்து அந்த ஹீலிங் இல்லாமே இருக்காங்க. ஸோ ஒன்று ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்புடைய தாக்கங்கள் இருக்கும், இல்லை ஜென்ரலி அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களோட தாக்கங்களோடு தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த லவ் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேரோடதும் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிலேஷன்ஷிப் ஒருமிக்காக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக போகும். அதுவும் இந்த மாதிரி தான் அவ்வளோ இன்டென்ஸாக போகும். இது எவ்வளோ ஒரு டீப் இன்டென்ஸான ஒரு லவ் அப்படி இருக்கும். இல்லைன்னா சுத்தமாக வந்துட்டு நீ யார் நான் யாருங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன தான் வந்து டிஸ்டன்சஸ் இருந்தாலும் சரி, அந்த நபரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேல்யூ என்ன, லவ்னா என்ன, இமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து சைலண்ட்டாக புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இது வரைக்குமே வந்துட்டு நெகட்டிவாகவே நினச்சிட்ருப்பாங்க. எதை எடுத்தாலும் நெகட்டிவ் யோசனைகள், உங்களை திட்டுறது, என்ன பண்ணுறது, தேர்ட் பார்ட்டி வச்சுட்டு எதாவது பிரச்சனை பண்ணலாமா, இப்படி தான் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளார ஒரு சில குட் ஃபீலிங்ஸு, நல்ல ஃபீலிங்ஸுமே உங்கள் மேலே வச்சுருக்கிறது வெளியில் அவங்க காட்டவே இல்லை. ஏன்னா அது காட்ட பயப்படுறாங்க, ஏதோ ஒரு வழியில் பயப்படுறாங்க. சரி, அதுக்கு ரீசன் முன்னாடி நடந்த நிறைய விஷயங்களுடைய தாக்கம், அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் ஆல்சோ சொல்லி கொடுத்து ஒரு பயமூர்த்தி வச்சதுடைய தாக்கங்கள். ஓகேங்களா? பட் ஆனால் இவங்க கொஞ்ச நாட்களாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதையிலையோ, ஒரு கோயில் நிறையா போகிறது, இல்லை ப்ரேயர்ஸ் பண்ணுறது, ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க இருக்க நிறைய மெசேஜஸ் வந்து டிவைன் சைடில் இருந்தோ அவங்க ப்ரேயர்ஸ் மூலியமாக அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ தெளிவான யோசனைகள் அந்த பர்சன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெகட்டிவாகவே திங்க் பண்ணிவிட்டு நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான யோசனைகள்ங்கிறது வர்றதே நல்லது. ஆனால் அது எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவலான ஏதோ ஒரு பாதைக்குள்ளார போனதுக்கப்புறம் ஒன்று அவங்க அந்த ப்ரேயர்ஸ்குள்ளார போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த பர்சனுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்டோ, இல்லை ஒரு ஹீலரோ, இல்லை மோட்டிவேஷன் கொடுக்குற பர்சனோ ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள் அவங்களோட ஐ ஓப்பனிங், கண்ணை திறக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. உங்கள் பர்சன் ஒரு பொசசிவ் தான். எஸ், பொசசிவான ஒரு கேரக்டர் தான். அது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எல்லாமே கிடைச்சது இந்த பாண்டிங் தான். டு பி ஃப்ராங்க், இப்போ பொசசிவாக இருக்காங்களான்னா இருக்காங்க. சைலண்ட்டான பொசசிவ்னஸ், கோவங்கள் இருக்குது. அதாவது அவங்களோட பொசசிவ்னஸை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் கோவத்தில் காமிச்சிட்ருக்காங்க. இப்போ உங்கள் கூட சண்டை போடுறாங்க, வெறுப்புகளை காமிக்கிறாங்க, காரணம் இல்லாமல் வந்துட்டு திட்டுறாங்க. இது அதாவது உங்களோட மெசேஜஸை பார்க்குறாங்க ஆனால் ரியாக்ட் பண்ணலை. இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரீமான அந்த பொசசிவ்னஸை காட்ட தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அதாவது இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இப்போவுமே, முன்னாடி வேறு, இப்போவுமே பார்த்திங்கன்னா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று காமிக்கிறாங்க.
ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே கிடைச்சது அவங்களுக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, ஒரு கேரிங்கான ஒரு மதர் லவ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேரிங் இருந்துச்சு, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு, ஒரு லவ் இருந்துச்சு. எல்லாமே கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உங்களோடது. சண்டைகள் போடுறீங்க, பிரச்சனைகள், அந்த டார்க் சைடு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் சைடும் இருந்தது தான். ஓகேங்களா? ஆனால் உங்கள் 2 பேர்கிட்டயுமே ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்காம விட்ட ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது இதில் நடந்தால் வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளாரே வச்சுக்கிறீங்க. வெளியில் பாசிட்டிவை தான் வந்து காமிக்கிறீங்க. அப்போது அந்த பர்சன் பண்ணுறது பிடிக்கலனாலுமே மனசுக்குள்ளே சரி சரின்னு வச்சுக்கிட்டு வெளியில் அன்பை மட்டுமே காமிச்சிங்க, சகிச்சுக்கிட்டீங்க. அந்த பர்சன் உங்களை பற்றின நல்ல இந்த மாதிரி தாட்ஸை மனசுக்குள்ளார வச்சு பூட்டிட்டு வெளியில் வெறுப்பை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சொன்னல இந்த பொசசிவே வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தானே. ஆனால் அதை அவங்க நல்ல வழியில் காமிச்சிருக்கலாம். அது அந்த பொசசிவ்ங்கிற அந்த ஒரு லவ்வை மனசுக்குள்ளார வச்சுட்டு வெளியில் வந்து வேறு மாதிரி ஒரு நெகட்டிவாக காமிக்கிறாங்க சண்டை. ஸோ அந்த புரிதல் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து பேசிக்லி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் அவங்க மனசில் வந்து என்ன ஒரு 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 பிளேஸில் உங்களை ஒரு கட்டத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டெஃபினெட்லி அவங்க சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க தான். இப்போ உங்கள் லைஃப்பில் எத்தனை பேர் வந்திருக்கலாம், என்ன லெவலில் வேணாலும் அவங்க போயிருக்கலாம். பட் இந்த இது அவங்களுக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு மிஸ் ஆன ஒரு ஃபீலிங் வந்து தெரியுது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு. அதாவது ஏக்கங்கள் அதிகம். சரி பண்ணலாமா, சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. ஓகே, பார்ப்போம். சரி, ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ரீம் எதுவுமே வந்து ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கட்டத்தில் ஒரு பயத்தை உருவாக்கும். கரெக்டுங்களா? ஆனால் உங்கள் பர்சன், நீங்கள் வந்து லவ்வில் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், ஆனால் உங்கள் பர்சன் லவ்வில் ஸ்ட்ராங் கிடையாது. ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயங்களில் அழுத்தங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயந்துக்குவாங்க அந்த பர்சன். இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு சீரியஸாக தான் உள்ளே வந்திருக்கீங்க, ஆனால் அந்த பர்சன் சீரியஸாக வந்த மாதிரியே தெரியல. ஆரம்பத்தில் வந்தப்போ ஒன்று அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்புடைய தாக்கம் இருந்திருக்கும், அந்த ஒரு பிரேக்கப்பில் இருந்து அந்த ஒரு ஹீலிங்கில் இருந்து அதுக்கப்புறம் நியூ ரிலேஷன்ஷிப்குள்ளார வந்திருக்கலாம். ஸோ உங்களோட அந்த ஆறுதல் மூலியமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது, அது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக டர்ன் ஆகிருக்கலாம். ஸோ ஆனால் அது ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு இருந்திருக்காது. பட் சம்ஹவ் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அது அவங்களுக்கு பயம். உங்களுடைய அந்த டீப்பான ஃபீலிங்ஸ், டீப்பான லவ்வை காமிக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய இடத்துல அந்த ஒரு பயம். அந்த பயத்தை டைரெக்டாக சொல்லவும் தெரியாமல் எல்லாத்தையும் போட்டு நான் சொதப்பி வச்சுட்டேன். அது நல்லாவே அந்த பர்சனுக்கு வந்துட்டு தெரியுதானா, அவங்கக்கிட்ட அவங்களுக்கு சொல்ல முடியல, தைரியம் இல்லை, ஃபேஸ் ஆஃப்க்கு வர முடியல. அந்த நபரால் மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் வச்சுக்கிட்டு சொல்ல முடியல. அப்போ உள்ளார அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தும் தேர்ட் பார்ட்டிக்கு பயந்தும் நடிச்சிருக்காங்க, உங்களுக்கு பயந்தும், உங்களுடைய அந்த பிடிவாதத்துக்கு பயந்தும் நடிச்சிருக்காங்க. பேஷன்ஸ், செட் பவுண்டரிஸ், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். எஸ், த ட்ராமா நாட் த ரைட் டைம். ஓகே, சரி, உங்களோட இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ட்ராமாங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உருவாக்கின ஒரு ட்ராமா அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அந்த தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பர்சனுக்கு வந்துட்டு அவங்களுடைய பாஸ்ட், அவங்களுடைய லைஃப்பில் நடந்த தாக்கங்களும் வந்து இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு மேலோட்டமாக இருந்து அப்புறம் எல்லாம் ஒரு ஆரம்பத்துலேருந்தே நிறைய ஃபுல்லாக புரிஞ்சுக்காமல் ஒரு மேலோட்டமாக இருந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டீப்பாக போனதுக்கப்புறம் ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விஷயம் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டது தான் வந்து ப்ராப்ளம்ஸ். ஆனால் இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சனுக்கு உங்களை விட்டால் உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு லவ் கனெக்ஷன் வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங் இமோஷ்னல் கமிட்மெண்ட் கிடைக்கல. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் மனசை பூட்டி வச்சுட்டீங்க ஆல்ரெடி. ஆனால் என்னன்னா, நீங்கள் இப்போ வந்து எனக்கு இந்த ரீடிங்லேயும் சரி எனர்ஜிலையும் சரி ஒரு விஷயம் என்ன தெரியுமா வருது, நீங்கள் மிஸ்ட்ரியாக இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மாறிட்டு வரீங்க, நீங்கள் மிஸ்ட்ரியாக இருக்கீங்க. அதாவது அந்த பர்சன் வந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் நீங்கள் உங்கள் மனசை எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டீங்க, எல்லா வழிகளையும். ஒரு பவுண்ட்ரிஸை நீங்கள் உங்களுக்கு செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரு காரணத்துக்கோ எதுக்கோ பொறுமையாக இருக்கீங்க.
சம்டைம்ஸ் நீங்கள் ஏன் இந்த பர்சன் விஷயத்தில் பொறுமையாக இருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, கேட்குறவங்களுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் இருக்கீங்க பொறுமையாக, பேஷன்ஸ் வெயிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பட் இந்த இந்த ஒரு பாண்டிங்கில் வந்துட்டு ஒரு ஷிஃப்ட், நிறைய விஷயங்கள் வந்துட்டு சைலண்ட்லி வந்துட்டு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது அவங்களுக்குள்ள இவ்வளோ நாட்களாக இந்த மாதிரியான விஷயங்கள் மறைச்சு வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியப்படுத்தாமே இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இது அதான் சொல்ல, இந்த பாண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு மேலோட்டமான லவ்வெல்லாம் கிடையாது. ஒருமிக்க பயங்கர டார்க் டீப் லவ், அப்படி இல்லைன்னா வெறுத்துட்டு அதே மாதிரி டார்க் அண்ட் டீப்பாக இருக்கும். அதுதான் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஒரு சில சவால்கள் இல்லையா? பார்ப்போம். இந்த பாண்டிங் வந்து நிறைய டைம் உங்களை கேள்வி கேட்க வச்சிருக்கு. இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை, ட்ரஸ்ட். இங்கே பாருங்களா அழகு. லுக் அட் த வீல். இந்த வீல் வந்து அப்படியே டேர்ன் ஆகுது. அப்போது இந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பாசிட்டிவாக மாறுது. வெறுப்புகளே வச்சுட்டு இருந்த அவங்களுக்கும் பாசிட்டிவாக வந்துட்டு மாறுது. அப்போது மனசில் வந்துட்டு எப்பயுமே திட்டிகிட்டே இருக்கிற அவங்களுக்கு ஏன் நம்ம அவங்கள திட்டுறோம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எல்லாம் தப்பு நம்ம தானே பண்ணோமேன்ற ஒரு யோசனைகளும் வருது. ஓகேங்களா? ஆனால் அது எதுவுமே வந்து வெளியில் வந்து அவங்க காமிக்கவும் மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க சைடு பீப்புள்கிட்ட எல்லாரும் கிடையாது, பட் யாரோ ஒரு ட்ரஸ்டான நபர்னு இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது சம்மந்தமாக. ஆனால் இந்த நல்லா போன ரிலேஷன்ஷிப்பை திருப்பி விட்டது தேர்ட் பார்ட்டி, திருப்பி விட்டதுமே வந்துட்டு அந்த அவங்களுடைய இந்த சொல்லாமல் விட்ட நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கிற ஜெல்லசி, ஜெல்லசிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க. ஒன்று அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஜெலஸாக இருப்பாங்க, இல்லையா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஜெலஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பர்சனோட மைண்டில் நெகட்டிவான ஒரு தாட்ஸை போட்டிருக்கலாம். அது உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒரு சில பேர், எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே இதெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அடுத்து உங்கள் பார்ட்னர் டார்கெட். இந்த மாதிரி ஒரு சில சைலண்ட் கேம்ஸ் ஆல்சோ வந்து நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இந்த பர்சன் மேலே போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சரியில்லை, இந்த ரிலேஷன்ஷிப் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிவிடும் அப்படி இப்படின்னு சொன்னது, அதை நம்பினது இவ்வளோ விஷயங்கள் மாற்றுச்சு. சேம் வீல். எந்த தேர்ட் பார்ட்டியில் எந்த ஒரு ரேண்டமான பர்சன்ஸ் அவங்க மைண்டை மாற்றினாங்களோ, அவங்க பேச்சை கேட்டாங்களோ, அந்த இந்த அழகான ரிலேஷன்ஷிப் அப்படியே திருப்பி விட்டாங்களோ, இன்றைக்கி எல்லாமே இந்த பர்சன் திருப்புவாங்க. அப்போது அந்த தேர்ட் பார்ட்டியோட வார்த்தைகள் அது எல்லாம் பவர்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து மூன்றாவது நபர்கள் மற்றவங்க சொன்ன வார்த்தைகள் வந்துட்டு அவ்வளோக்கு பெருசாக தெரியல, அது அப்போ பெருசாக இருந்துச்சு, இப்போ அதோட பவர் போயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் எ சீசன் மாதிரி தேர்ட் பார்ட்டியோட அந்த பவரெல்லாம் குறைஞ்சிட்டே வருது, தெரியுது இந்த பர்சனுக்கு. ஓகே, அவங்க சைடில் வந்து நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஆனால் அதோடு சேர்த்து அந்த மாற்றங்களோடு சேர்த்து புரிதலும் சைலண்ட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? வராமலாம் இல்லை. ஆனால் சைட் பை சைட் அவங்க லைஃப் அவங்க பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்துட்டு இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. பட் ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸுமே வந்துட்டு உங்கள் மேலே வச்சுருக்காங்க. அந்த பர்சன் பொறுத்த வரைக்குமே தேர்ட் பார்ட்டி பிரச்சனைகள் மற்ற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் சரி, அவங்க என்ன தான் நான் பிஸியாக இருக்கேன், என்னால் இதுக்குள்ளே இனி வர முடியாது, அப்படி இப்படி 1000 காரணங்கள் சொல்லட்டுமே. பட் இதோட ஜென்ரலி இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏக்கங்கள் இருக்குது. அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, நீங்கள் உங்கள் மனசை பூட்டிட்டீங்க, இனி அந்த பர்சன் வந்தாலும் நீங்கள் அந்த பழையபடி ரிலேஷன்ஷிப்பை கொடுப்பீங்களா அப்படின்னா கிடையாது, கஷ்டம் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டீங்க, ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அவங்களோட நினைப்புகள் எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் என்னை ஒரு ஃப்ரெண்டாவது ஏற்றுக்கோங்க, ஜஸ்ட் நார்மலாக பேசலாமே அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இதில் இந்த லவ், ரொமான்ஸ், இன்டிமெசி இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தாண்டி எமோஷ்னலான ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு சப்போர்ட், அதாவது என் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இன்றைக்கி நடந்ததை நான் யார்ட்டையாவது சொல்லியே ஆகணும்னா அது கரெக்டான பர்சன் நீங்கள் தான். அதாவது உங்களோட பாரத்தை, உங்களோட கவலைகளை நீங்கள் அவங்கக்கிட்ட இறக்கி வச்சிங்களோ இல்லையோ, அவங்களோட தான் நிறைய இறக்கி வச்சுருக்காங்க உங்ககிட்ட. அதெல்லாம் ஒரு ஹேபிட் மாதிரிங்க, ஒரு பழகிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் ரொம்ப நாள் இருக்க முடியல. இப்போ யார்கிட்டயே சொல்லணும், எனக்கு இப்போ யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா
உங்களை விட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே சும்மா சீசன் மாதிரி, டெம்ப்ரரி பர்சன்ஸ். அவங்களாம் அவங்களோட பிரச்சனைகள் தான் பார்ப்பாங்க. அடுத்தவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்கள அந்த நபரை சுற்றி தான் வந்து தான் சொல்லலை, இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கல், எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிக்கல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான நபரில் தான் சுற்றி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்று தான், உங்கள் சைடில் நான் உங்கள் வேல்யூவை காமிக்கிறதுக்கு பல போராட்டம் பண்ணுறீங்க. அது எஃபோர்ட்ஸ் இல்லை. அங்கே வந்து நீங்கள் போடுற அத்தனை ஒரு இதுக்கும் ரீச் ஆகலை. ஆனால் நீங்கள் போடுறத நிப்பாட்டிட்டு எல்லாமே இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட மைண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காடுறீங்கல்ல, போதும் இனிமேல் என் சைடில் இருந்து எல்லா வால்ஸ் எல்லா கதவு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், இதுக்கு மேலே அவங்க லைஃப்பில் வர வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கே போகிறீங்கன்னா அப்போ தான் வந்து ஒன்றா ரியலைஸ் ஆகும். ஸோ இவங்க மைண்டில் இருந்த அந்த டார்க்கான விஷயங்கள், டார்க்கான எண்ணங்களே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். முழுமையாக இன்றைக்கே ஆகிடுமானா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கே முழுமையாக ரிலீஸ் ஆகி எல்லாமே சரியாகுமா நிச்சயமாக கிடையாது. பட் ஆனால் ஸ்லோலி வந்துட்டு அதனுடைய சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு ட்ராமா. இப்போ உங்களுக்குமே இது ட்ராமா இருக்குது, உங்களால் இதுலேருந்து வெளியே வரத்துக்கு லேட் ஆக்குறீங்க தான். அதே தான் அந்த பர்சனுக்கு ஜென்ரல் லைஃப் ட்ராமாவே இருக்குது. எப்பயுமே கம்பேரிஷன், நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. நீங்களும் வந்துட்டு லைஃப்பில் அவங்கள ஏமாத்துற மாதிரி, அவங்கள சீட் பண்ண மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு இருப்பீங்கன்ற ஒரு கால்குலேஷன் சுற்றி இருக்கிறவங்களும் அதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்ன வரைக்கும் ஒரு சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது அந்த நபருக்கு தெரியாமலாம் இல்லை, அஃப்கோர்ஸ் தெரியும். அப்போது என்னடா நம்ம என்ன அவ்வளோ டிசர்விங்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது. ஸோ அந்த பழைய மாதிரி நமக்கு இவங்க அப்படி கிடையாது, நம்பர் தான் தப்பாக கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு நிறைய ஒரு ஐ ஓப்பனிங் தான் நான் சொல்லிடுவேன் ஆரம்பத்திலே. தட்ஸ் த திங். அதுதான் ஒரு விஷயம், கண்ணு வந்து திறந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? கொஞ்சம் அவங்க ஸ்பிரிச்சுவல் பாதைகள் எடுத்திருந்தாங்கன்னா அது another பிக் சப்போர்ட்டுங்க அதுக்கு. சரி, இவங்களுக்கு ஒரு தனிமையான ஒரு டைமிங், ஓகேங்களா, அது எல்லாமே வந்து அவங்கள யோசிக்க வைக்குது. அதாவது ஒரு பிஸி டைமில் மோஸ்ட்லி இருக்காது, தனிமைங்கிற ஒரு டைமிங்கில் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலில் மாற்றங்கள் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? லைஃப் ஸ்டைல்லன்னா அதாவது உங்ககிட்ட இருந்ததுக்கப்புறம் ஓடிட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஓட்டங்கள் நிற்கிற போது, ஸ்டாப் ஆகிறப்போ யோசனைகள் அதிகமாகும். கரெக்டா? அப்போது தான் அதாவது எப்படா உங்களை விட்டு வெளியே போகலான்னு நினச்சிருப்பாங்க. வெளியே வந்த வேகத்தில் இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்திருப்பாங்க அவங்க லைஃப், அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு. பட் ஆனால் அது கொஞ்சம் இந்த வீல் டேர்ன் ஆகிறப்போ அதோட அது எல்லாமே ஸ்லோ ஆகுது. அந்த வேகம் எவ்வளோ வேகமாக போனாலும் ஒரு கட்டத்தில் அது ஸ்லோ ஆகி தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி அது ஸ்லோ ஆகிறப்ப தான் இவ்வளோ விஷயங்கள் யோசனை. அப்போது அவங்க வந்து பார்க்குற ஒரு மெசேஜ், ஒரு ரீல்ஸ், ஒரு சாங்கு கூட அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களோடயே கனெக்ட் ஆகுது. ஸோ அது எல்லாமே ஒரு மெமரிஸ் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு கொண்டு வந்துடுது. பார்ப்போம் இன்னும் ஃபியூ மெசேஜஸ். சரி, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். எனக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரீடிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இருங்க, சில்டாக இருங்க, எதையுமே ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வச்சு பர்சனல் கான்டாக்ட்டுக்கு பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் உங்களோட மனசு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப டைவர்ட் ஆகுது. அதாவது இப்போது ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா கேட்குறீங்க இன்ட்ரெஸ்ட்டாக, ஒரு சில மெசேஜஸ் வருதுனாலும் கேட்குறீங்க. டக்குன்னு வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த மெசேஜஸில் பாதியிலேருந்து நீங்கள் விலகி போய் உங்கள் மைண்ட் எங்கேயோ போயிடுது. அப்போது அந்த பர்சன் என்ன சொல்ல வராங்க, இந்த மெசேஜஸ் மூலமா உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வர மாட்டேங்குது. கடைசியில் என்ன ஆகுது, புரியுதல் தப்பாகுது. அப்போது ஒரு பாதியில் இந்த மெசேஜ் சொல்ல ஓகே அப்படிதான் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க பண்ண நெகட்டிவ் உடனே மைண்டில் வந்துடும். இல்லை, அவங்க நெகட்டிவ் இப்படிதான் அப்படிதான்ங்கிறப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற எந்த மெசேஜஸுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் பாதியிலே டைவர்ட் ஆகிட்டீங்க. மெசேஜஸை ஃபுல்லாக கேட்குறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக மெசேஜஸ் என்னங்கிறத ஃபுல்லாக கேட்குறதுக்கு முன்னாடியே
உங்கள் மைண்டில் அந்த நடந்த விஷயங்களை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அது இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணிட்டு உட்காருங்க. சேஞ்சஸ் வராதா, மாற்றங்கள் வராதா, அப்படியே போயிடுமா லைஃப்? அதையே யோசிக்கல. ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயம் வருதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அப்போது மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, சில்டாக இருங்க, எனர்ஜி காம் அண்ட் கூலாக இருங்க. ஓகேவா? அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறது புரிய வரும். ஓகே, ஸோ இன்றைக்கான ரீடிங் அவ்வளோதான். தேங்க்யூ.